some individual reactions for first order பார்ப்போம். Decomposition of nitrogen pentoxide, அதாவது dinitrogen pentoxide to give rise to 2 moles of nitric oxide and half mole of oxygen. So இதுல வந்து molecularity 1 தான், ஒரு மாலிகூல் தேவைப்படுது, ஒரு மாலிகூல் இருந்தா தான் டீகம்போஸ் ஆகும். ஸோ மாலிகுலாரிட்டி 1 தான், ஆனால் இந்த ரியாக்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பொதுவாக ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், ரேட் லாவ்லேருந்து ஒவ்வொரு ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் எக்ஸ்பிரஷன், இந்த இன்டகிரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி எக்ஸ் பவர் என்னோட இன்டகரல் எக்ஸ் பவர் n+1/n+1 நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்டகரல் கான்ஸ்டன்ட்டை வந்து t = 0 x = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ போட்டு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன, செகண்ட் ஆர்டருக்கு என்ன, தேர்ட் ஆர்டர், இன் ஜெனரலாக nth ஆர்டருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். nth ஆர்டர் எக்ஸ்பிரஷன்லேயே போட்டு பார்க்கலாம். n = 1 போட்டு பார்த்தா வருதா, எல்லா செட்டுக்கும் எந்த செட்டுக்கு அந்த ரேட் கான்ஸ்டன்ட் சேமா வருதோ அதை தான் ஆர்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டரை டிட்டர்மைன் பண்றதுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சுக்குவாங்க. இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கும், அதாவது இந்த ரியாக்ஷன் decomposition. So at the start of the reaction there is no formation of oxygen. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ரியாக்ஷனை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நம்ம 50%, 10%, 20% சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட், வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட். எல்லாமே இட் இஸ் அ கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன். 2 moles ஆஃப், அதாவது 1 வால்யூம் வந்து 2.5 வால்யூமா மாறிடும், half வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் தான் ஜெனரேட் ஆகும். ஸோ இனிஷியலா அட் தி ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷன், t = 0, t = 0னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட் = 0, வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட் = 0. அதே மாதிரி இப்ப t = at some time, t na volume of liberated oxygen liberated at time t = VT ன்னு போட்டுவாங்க. So volume of oxygen liberated initially means at the start of the reaction. At the start of the reaction means t = 0. t = 0 na volume of oxygen liberated = 0. At some time t = t1 அப்படின்னா volume of oxygen liberated at time t1 is VT1. At time t2 volume of oxygen liberated is VT2. அப்படி போட்டுட்டே எல்லா ரியாக்ஷனும் கம்ப்ளீஷன் ஆயிடுது, ரியாக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு கம்ப்ளீட் ஆயிடுதுன்னா எல்லாமே ஃபுல்லா மேக்ஸிமம் வால்யூம் வந்துடும். அப்ப வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட் இஸ் V∞. ஸோ இது வந்து 0, அப்புறம் VT, அப்புறம் V∞. 0 is the volume of oxygen liberated initially volume of oxygen liberated ஆகாது, அதனால 0. VT is the volume of oxygen liberated at time t. V∞ is the maximum volume full reaction if it goes to completion, 100% completion V∞. so இதுதான் மெத்தட். இப்போ நமக்கு வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நமக்கு தெரியும், K = 2.303/T log A/A-X. இதுல வந்து ஜெனரலா எழுதணும்னா எப்படி எழுதணும்னா 2.303/T log V∞/V∞ VT அப்படின்னு போகும். ஏன் சொன்னா இப்போ ஒவ்வொரு டயத்துக்காக பார்த்துட்டே வரும். ஸோ ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இனிஷியலா ஒண்ணுமே கிடையாது. ஒரிஜினல் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா V∞ - V0/V∞ - VT அப்படின்னு இருக்கும். V∞ங்கிறது வால்யூம் ஆஃப் திங் லிபரேட்டட் அட் த கம்ப்ளீஷன், ஃபுல் கம்ப்ளீஷன். V0 இஸ் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட் இனிஷியலி. VT இஸ் த 3 வேல்யூ பார்த்துருக்கோம். இது வந்து V0, VT, V∞, 3 இது பார்த்துருக்கோம். V0 is the volume liberated initially. VT is the volume liberated at time t. V∞ is the volume liberated after the completion of reaction.
after இது கூட during the completion of reaction. அதென்ன during the completion of reaction, after the completion of reaction. இப்போ reaction 3 மணி நேரத்துல முடியுது அப்படின்னு வச்சுனோம்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு ரீடிங் இருக்கும். 10 எடுத்தோன்னு ரீடிங் வரவே வராது. V00 ஆக்சிஜன் லிபரேட் ஆயிருக்காது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர்ற வால்யூம் V10 வச்சுக்கோ. 20 நிமிஷம் கழிச்சு வர்ற வால்யூம் V20 வச்சுக்கோ. 3 மணி நேரங்கிறது 180 நிமிஷம். இல்ல 30 நிமிஷமா எடுத்தோம்னா 30, V60, V90, V120, V150, கடைசியா V∞. ஃபுல்லா ரியாக்ஷன் முடிச்சிடும். சோ இதுதான் எல்லாம் VT, V10, V20, V30, V60. V60ங்கிறது ஒரு மணி நேரம் கழிச்சு இருக்கிறது. 120, 90ங்கிறது 1.5 மணி நேரம் கழிச்சு. 130ங்கிறது 2 மணி நேரம் கழிச்சு. 2.5 மணி நேரம் கழிச்சு. 3 மணி நேரம் கழிச்சு. ஸோ ஒவ்வொரு டயத்துலயும் நம்ம வீல் கடைசியா எடுக்கிற ரியாக்ஷன் ஃபுல்லா 3 மணி நேரத்துல முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம். 3 மணி நேரத்துல முடிஞ்சதுன்னா V180 V∞ எழுதிக்கும். V180 V∞ எழுதிக்கும். இப்ப இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் V0 = 0 அப்படின்னு பார்த்துக்கோம். V0 = 0. இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா K = 2.303/T log V∞ - 0. anything minus 0 அதேதான். 4 - 0 னா 4 V∞/V∞ - VT. இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் first order decomposition of dinitrogen pentoxide. So நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டயத்தை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இனிஷியல் இருந்து every 10 minutes or 20 minutes so we are measuring the volumes of oxygen liberated at regular intervals. நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் காலம் வந்து என்ன, 2 அப்சர்வேஷன் எழுதினோம்னா 2 காலம் ஜெனரேட் ஆகும். முதல்ல டைம், அப்புறம் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டட் போட்டோம்னா ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வால்யூம், அப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு வால்யூம், 60 நிமிஷம் கழிச்சு வால்யூம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லா ரியாக்ஷனும் முடிச்சோடனே கடைசி இன்ஃபினிட் டைம், அதாவது 100% கம்ப்ளீஷன். 100% கம்ப்ளீஷன்ல V∞. ஸோ எல்லா ரீடிங்கும் இந்த வேல்யூ நமக்கு 0ன்னு அசூம் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ எல்லாம் தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல முதல்ல இதை சொல்றோம், அதாவது K10 அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் அட் 10 மினிட்ஸ். ரேட் கான்ஸ்டன்ட் அட் 10 மினிட்ஸ்னா 2.303/10 log V∞. ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரியாக்ஷன் ஃபுல்லா முடிஞ்ச பிறகுதான் இந்த எக்ஸ்பிரஷனை போட முடியும். V∞ ஒரு வால்யூம் V அப்படின்னு போட்டு V - B ஏதாவது போட்டோம்னா இந்த வேல்யூ எல்லாம் கான்ஸ்டன்ட் போட்டோம்னா நமக்கு K10 கிடைக்கும். K10, K30, K60, K வரைக்கும் K∞ கிடையாது. K∞ ஏன்னா இங்க சப்ஸ்டிடியூஷன் யூஸ் ஆகும். V∞ - V∞ போடக்கூடாது. போட்டா 0/0. கடைசி ரீடிங்கை மட்டும் விட்டுலாம். லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரீடிங்கை விட்டுட்டு நடுவில் உள்ள ரீடிங்க்கு செட் ஆஃப் ரீடிங்ஸுக்கு K கண்டுபிடிக்கும். எல்லா K வேல்யூஸும் சேமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம முடிக்கலாம். இதுதான் மெத்தட் ஃபார் தி estimation of rate constant for the decomposition of nitrogen pentoxide or dinitrogen pentoxide N2O5. In a similar manner, we can see the determination of rate constant of decomposition of hydrogen peroxide. Decomposition of hydrogen peroxide பார்க்க போறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். dx/a - x = k dt அப்படின்னு போட்டு, அதே மாதிரி ஜெனரலா dx/a - x power 2 = k dt இன்டகிரேட் பண்ணா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். dx/a - x power 3 = k dt அப்படின்னு போட்டா அதை இன்டகிரேட் பண்ணா தேர்ட் ஆர்டர். அதே மாதிரி இன் ஜெனரலா dx/a - x power n = k dt அதை போட்டு நமக்கு x power n ஓட இன்டெகிரல் நமக்கு தெரியும். x power n = x power n ஓட இன்டெகிரல் வந்து x power n + 1/n + 1 தெரியும். a - x அதே மாதிரி வேரியபிள் இன்டர்சேஞ்சில் a - x க்கு பதிலா y ன்னு போட்டு இதே மெத்தட்ல பண்ணலாம். பண்ணோம்னா
ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், nth ஆர்டர் எது வேணா வரும். வச்சு போட்டோம்னா அதுல இருந்து நம்ம வந்து we will have rate constant expressions for different order. இந்த வர்ற ரீடிங்லாம் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லயா போட்டு பார்க்கணும். எந்த எக்ஸ்பிரஷன்ல எல்லா ரேட் கான்ஸ்டன்ட்டும் கிட்டத்தட்ட சேமா வருதோ அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ல ரீடிங்கை போட்டு எல்லா வேல்யூம் கிட்டத்தட்ட சேமா வந்ததுன்னா அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இப்ப நம்ம பார்க்க போறது ஏற்கனவே வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போசிஷன் இன் CCl4 மீடியம் பார்த்தோம். அதாவது 2 moles ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடும் 1/2 mole ஆஃப் ஆக்சிஜனும் வந்தது. அங்க வந்து ரியாக்ஷன் வாஸ் ஃபாலோட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் ஃபார்மேஷனை வச்சு பார்த்தோம். இங்க வந்து ரியாக்ஷன் கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஃபாலோட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ், வால்யூம் ஆஃப் அன்டிகம்போஸ்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இனிஷியலா ஹைட்ரஜன் பெராக்சைடு hydrogen peroxide will decolorize K-monopore நல்ல பிங்க் கலர், அதை ரெடியூஸ் பண்ணி Mn2+ மாத்திடும். ஏற்கனவே ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரிவைஸ் பண்றதுக்கு K-க்கு +1 ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்னு போட்டோம்னா 1 -8 -7 அப்ப இங்க +7 இருக்கும். ஸோ Mn+7 இது எல்லாமே டிரான்சிஷன் மெட்டல், மேங்கனீஸ் டிரான்சிஷன் எல்லாம் கலர்டு. ஸோ K-monopore பிங்க் கலர்டு, Mn2+ பேல் பிங்க் கலர்டு. So decolorization of pink color தான் exponent course of the reaction. So hydrogen peroxide initially full decolorize ஆகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா decolorize ஆகும். எத்தனை வால்யூம்ல what is the volume of K-monopore decolorized by hydrogen peroxide? If all the hydrogen peroxide is existing, maximum value is decolorized. Only small amount of hydrogen peroxide is existing, others reacted means small amount of K-monopore. So K-monopore வால்யூம் எவ்வளவு டீகலரைஸ் ஆகுதோ அதை வச்சு so வால்யூம் ஆஃப் டீகலரைசேஷனை இங்கே மெஷர் பண்ணுவோம். V of K-monopore டைட்டர் வேல்யூ. So at the start of the time V0, ஏன்னா ஸ்டார்ட்ல K-monopore நிறைய அம்புடி போட்டிருக்கிற K-monopore மேக்ஸிமம் டீகலரைஸ் ஆகும். ஹைட்ரஜன் பெராக்சைடு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் டீகலரைஸ். அதை டைட் அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் T1ங்கிற டயத்துக்கு அப்புறம் எவ்வளவு டீகலரைஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி போட்டுட்டு கடைசியா ஃபுல் ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே V infinity. ஸோ இங்கேயும் வந்து V0, VT, V infinity மூணு ரீடிங் எழுதணும். VT நிறைய இருக்கும், T1, T2, T3ன்னு நம்ம ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ். V0ங்கிறது வால்யூம் ஆஃப் K-monopore decolorized by hydrogen peroxide at the start of the reaction. At the start of the reaction. VT is the volume of K-monopore decolorized by the hydrogen peroxide after time T. Some amount of hydrogen peroxide has been reacted in time T. V infinity is the volume of K-monopore that is decolorized with the trace amount of 99% completion 1% இருக்கும். 1%ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்து. So இந்த ரியாக்ஷன்ல V0 will be proportional to A minus A. V0 will be proportional to A. ஏன்னா V0 ங்க start of the reaction. Start of the reactionல எல்லாம் மேக்ஸிமம் டீகலரைஸ் ஆயிடும். நிறைய இருக்கிறது K-monopore, நிறைய இருக்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் இல்லையா. K-monopore மேக்ஸிமம் V0 will be proportional to A, whereas VT will be proportional to A minus X. அது வந்து ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இங்க V infinity இந்த ரீடிங்ல V infinity வந்தது, இந்த ரீடிங்ல V infinity வராது. ஏன்னா எந்த டயத்துல எடுத்தாலும் VT is proportional to A minus X. இப்ப நமக்கு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். K equal to 2.303 by T log A by A minus X. This is general rate constant for the first order reaction. If we apply this equation for the decomposition of hydrogen peroxide, equation becomes K equal to 2.303 by T log A ki badala V0. இப்ப proportion தான். If the values are proportion, ratios will be equal. If the values are proportion, ratios ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் 1/2 equal to 2/4. ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் தான், but 2 is proportional to 1. So 2 times, இங்கே 2 times. 3/6 னா 3 times, numerator 3 times, denominator 3 times. Proportionate இருந்ததுன்னா ratios will be equal. இங்கே வர்றது ratios தான். இப்ப A க்கு பதிலா E0 போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது A minus 6 க்கு பதிலா ET போட்டுக்கலாம். சோ போட்டீங்கன்னா
This gives the expression for the rate constant of decomposition of hydrogen peroxide from the measurement of volumes of K1O4 decolorized at regular intervals of time. இந்த இதை ஒவ்வொரு டீக்கு சப்ஸ்டிட் பண்ணி எல்லா டி வேல்யூக்கும் கே வேல்யூ சேமா வந்ததுன்னா எப்போதுமே மாறாது. டி வேல்யூ என்ன எடுத்துக்கிறோமோ அதான் யூனிட். டி டைம் இன் மினிட்ஸ் எடுத்தோம்னா கேயோட யூனிட் மினிட் இன்வெர்ட்ஸ். டி செகண்ட் எடுத்தோம்னா கேயோட யூனிட் செகண்ட் இன்வெர்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவிட்டியில டி இயர்ல எடுத்துக்கிறோம்னா கேயோட யூனிட் இயர் இன்வெர்ட்ஸ். ஸோ ஜென்ரலா டைம் இன்வெர்ஸ் தான் டைமென்ஷன். மினிட் இன்வெர்ஸ், இயர் இன்வெர்ஸ் depends upon the type of reaction. So these two are the important individual reactions, first order reactions whose rate constant is to be studied. இது வந்து ஸ்டாண்டர்ட் லேப்ல லிக்விட். இதெல்லாம் இத்தனை நேரம் பார்த்தது கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ டூ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிக்விட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ். ஒன்னு வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், இன்னொன்னு வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுகர். ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் கேட்டலைஸ்டு பை ஆசிட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு பார்த்துருக்கோம், கேட்டலைஸ்டு பை பேஸ் செகண்ட் ஆர்டர்னு பார்த்துருக்கோம். நம்ம இப்ப லிமிட் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். அதனால நம்ம ரியாக்ஷன் எழுதணும்னா எஸ்டர் பிளஸ் வாட்டர் கிவிங் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால். அதாவது இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால். இங்க கேட்டலிஸ்ட் வந்து மினரல் ஆசிட் HCl ஏதோ அப்படி போட்டோம்னா H பிளஸ் HCl H2SO4 இது வேணா போடலாம் H பிளஸ். ஸோ இப்படி போடும்போது rate is proportional to only ester concentration. Rate is proportional to only ester concentration. அப்ப K equal to 2.303 by T log A by A minus X. Aங்கிறது initial concentration of ester. ஏன்னா வாட்டரோட அமௌண்ட் will not influence னு பார்த்துட்டோம். இதுக்கு ஃபார்முலா இங்கேயே வாட்டர் வரல, ரேட் லெவல்ல வாட்டர் கவுண்டமே வரல. Amount of water has no bearing on the rate of the reaction. Whether you increase the amount of water or decrease the amount of water, reaction will neither be fastened or slowed. ஸ்லோவாகவும் மாறாது, ஃபாஸ்டாகவும் மாறாது. வாட்டர் எஸ்டரை மாத்தினா மாறிடும். அப்ப இது ரியாக்ஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும்னா டைம் ஆக ஆக எஸ்டர் ரியாக்ட் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கும். as time proceeds இனிஷியலா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்மேஷனே இருக்காது. at the start of the reaction at T equal to 0, carboxylic acid concentration equal to 0 and alcohol concentration equal to 0. ஆனா இது வந்து as time proceeds more and more carboxylic acid formed. carboxylic acid form ஆச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், ஆசிட் இருந்ததுன்னா பேஸோட டைட்ரேட் பண்ணலாம். பியூரேட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோ, பியூரேட்ல சோடியம் ஹைட்ராக்சைடோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ எடுத்துக்கோ. அல்கலி அல்கலி ஆஃப் ஸ்ட்ரென்த் KOH தான் யூஸ்வலா எடுத்துப்பாங்க. KOH 0.1 0.5 எத்தனை நார்மலோ எடுத்துக்கும். கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல நம்ம ரியாக்ஷன் மிக்சர் எடுத்துக்கணும். ரியாக்ஷன் மிக்சர் எடுத்து அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பினாப்தலின் இண்டிகேட்டர் போட்டு டைட்ரேட் பண்ணும். பினாப்தலின் வந்து கலர்லெஸ் இன் ஆசிட், பிங்க் இன் ஆல்கலி. பினாப்தலின் இஸ் கலர்லெஸ் இன் ஆசிட், பிங்க். அதோட இண்டிகேட்டர் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ பியூரேட்ல இருந்து இது பண்றோம். அப்ப அப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர் தான் வரும். அப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர்ல என்ன டைட் முதல்ல இனிஷியலா எடுத்துட்டு இருக்கிறது என்னது, எஸ்டரையும் வாட்டரையும் தான் எடுத்திருக்கோம். கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல எஸ்டரையும் வாட்டரையும், பியூரேட்ல அல்கலி. அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் எஸ்டர் வாட்டர் மிக்சர் நிறைய மிக்சர் இருக்கும். 50 ml 100 ml இருக்கும். அதுல இருந்து 5 ml எடுப்போம். 5 ml எடுத்து கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கும். பியூரேட்ல KOH அந்த 5 ml இண்டிகேட்டர் பினாப்தலின் இண்டிகேட்டர் போடும். கலர்லெஸ்ஸா இருக்கும். பியூரேட்ல இருந்து ஆட் பண்ண ஒரு வால்யூம்ல அது பிங்க். எவ்வளவு ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கோ அத்தனை வால்யூம்ல தான் பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ த வால்யூம் ஆஃப் நியூட்ரலைசேஷன் சேஞ்சஸ் வித் டைம். அதை தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். இங்கேயும் V0 is the time volume of HCl volume of alkali consumed after at initially. Vt is the volume of alkali consumed after time t. V infinity is the volume of alkali consumed at infinite time. That is reaction completion. இப்படி போட்டோம்னா V infinity இங்க வந்து V infinity term வருது. அப்ப V0 வந்து 2 term. So V0 ல வந்து இதே இருக்காது. V0 at the start of the reaction ஒண்ணுமே இருக்காது. மினிமம் வால்யூம் தான் இருக்கும். நம்ம ஏன் இப்படி மறுபடியும் இங்க V0 வருது, போன தடவை மாதிரி V infinity வரலையே அப்படின்னு கேட்டா இங்க வந்து
HCl யூஸ் பண்ணிருக்கோம். HCl தான் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணிருக்கோம். ரியாக்ஷன் மிக்சர்ல எஸ்டர், வாட்டர், HCl மூணுமே இருக்கு. இப்ப V infinity இங்க வரலன்னு சொன்னது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன். ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன்ல V0 by VT தான் வந்திருக்கு. ஆனா இங்க V infinity வருது. V infinity சில ரியாக்ஷன்ல வரும், சில ரியாக்ஷன்ல வரல. இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்னு சொன்னா டைம் டேக்கன் reaction is completed at infinite time after the start of the reaction. Infinite time na maximum time. Infinite time ங்கிறது maximum time. So இப்போ வந்து இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா நம்ம பியூரேட்ல ஆல்கலை எடுத்துட்டு இருக்கோம், இங்க ரியாக்ஷன் மிக்சர் எடுத்துருக்கோம். ரியாக்ஷன் மிக்சர் என்னது? எஸ்டர், வாட்டர், HCl மூணு எடுத்துட்டு இருக்கோம். எஸ்டர், வாட்டர். So at the start of the reaction V0 will be proportional to the neutralization of HCl. V0 will be proportional to the neutralization of HCl. Vt will be proportional to the neutralization of HCl plus carboxylic acid. ரெண்டு ஆசிட் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் தான் இதுல ரியாக்ட். சோ ஸ்டார்டிங் ரியாக்ஷன் மிக்சர் எஸ்டர், வாட்டர், HCl. பியூரோ கொஞ்சம் எடுத்தோட ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் பண்ணும்போது V0 ல பண்ணிருப்போம். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிடே ஃபார்ம் ஆயிருக்காது. ஃபார்ம் ஆனாலும் நம்ம ஆட் பண்ண HCl சோடியம் பொட்டாசியம் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும். HCl ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt plus water நமக்கு தெரியும். HCl plus KOH giving KCl plus water, அதுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். So V0 will be proportional to the neutralization of HCl. Vt will be proportional to the neutralization of HCl and carboxylic acid formed in time t. Carboxylic acid formed in time t, whereas V infinity will be proportional to the அதே மாதிரி HCl plus carboxylic acid after completion. Carboxylic acid at infinite time or after the reaction completed. So இந்த மூணுலயுமே HCl இருக்கு. HCl நம்ம முதல்ல ஆட் பண்ணுது. அதனாலதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து டிஃபரன்ஸ் வருது. போன வெறும் V infinity வரலன்னு எதுக்கு சொல்ல, இங்க டிஃபரன்ஸா வரும். 2.303 by T K equal to 2.303 by T log. இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். It is proportional to A. It is proportional to X. So A by V infinity minus V naught. V infinity minus V naught na V infinity la enna podukom? It will be proportional to HCl plus RCOOH. V infinity minus V naught na only HCl. HCl அடிபட்டு போகும். Carboxylic acid formed தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Our aim is to determine only the amount of carboxylic acid. அதனால தான் இங்க V infinity minus V naught. அடுத்தது V infinity minus Vt. அதே மாதிரி HCl plus RCOH minus HCl plus RCOH இந்த கேப்ல HCl அடிபட்டு போகும். Additional amount of carboxylic acid formed in terms of carboxylic acid formed at time t. அதை வச்சு தான் போடுறோம். So இந்த ரியாக்ஷனுக்கு K equal to 2.303 by T log of V infinity minus V naught by V infinity minus Vt. This is the rate expression for the rate constant of hydrolysis of ester catalyzed by HCl forming carboxylic acid and alcohol. V naught is the amount of HCl only formed at initially, that is added initially. HCl is not formed, HCl we have added. Vt is the amount of carboxylic acid as well as HCl. V infinity is amount of carboxylic acid. எல்லா இடத்துலயும் பியூரேட்ல KOH எடுத்துட்டு இருக்கறனால ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ண HCl அதுல இருந்து வந்த கார்பாக்சிலிக் ஆசிடா பார்த்து ரெண்டையும் சேர்த்து போட்டு போறதுனால தான் இந்த எக்ஸ்பிரஷன். சோ ஒவ்வொரு T வேல்யூக்கும் இந்த K வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு எல்லா ரீடிங்க்கும் ஸ்டார்டிங் ரீடிங் V0 தெரியும், கடைசி ரீடிங் V infinity தெரியும், நடு ரீடிங் Vt தெரியும். இத ஒவ்வொரு வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் Vt1, Vt2, Vt3. சோ ஒரு மூணு ரீடிங்க்கு மூணு ரேட் கான்ஸ்டன்ட் சேமா வந்ததுன்னா, T சப்ஸ்டிட்யூட் பண்ணி சேமா வந்ததுன்னா ரியாக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். This is the establishment of method of establishment of rate constant of first order reaction or nature of first order reaction, namely
that is hydrolysis of ester catalyzed by HCl, mineral acid.